பொதுவா 8 அப்படிங்கிறது என்ன வீடு? அது என்ன ஸ்தானம்? அது எதெல்லாம் குறிக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 6, 12 கூட பல விஷயங்கள் ப்ளஸ்ஸாக இருக்குது. பட் 8ன்றப்ப ப்ளஸ் இஸ் வெரி லெஸ், மைனஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ சூரியன் அப்படின்னாலே அங்கே தாக்கம் அதிகமாக அவங்களுக்கும் அப்பாக்கும் ஆகவே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது 2 பேருக்குள்ள எரிச்சல் ஏன் தான் வருதுன்னே தெரியாது, டக்குன்னு தள்ளி விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். புதன் அப்படின்றதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, 4 நல்லவங்களோட சேர்ந்தா புதன் நல்லவர், 4 கெட்டவங்களோட சேர்ந்தா புதன் கெட்டவர். மெயினாக 8ல் குரு இருந்தால் அது கரெக்டானவங்க, தப்பா இவங்க கைட் பண்ணுவாங்க. இது பெரிய டேஞ்சர். ஆனால் 8ல் சுக்கிரன் இருக்கும்போது அவங்க ஜாலியாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அங்கே இடைஞ்சல் வரும். 8 ராகு அப்படின்னாலே அது சர்ப்பதோஷம் அப்படின்னு கருதப்படுது. கண்டிப்பாக அவங்க பார்க்கறது தடை தாமதம்ன்றது நிறைய இருக்கும். 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா நிஜமாவே ரொம்ப பாவம். நிறைய பேர் அதுவும் அந்த செவ்வாய் சனியோட வீடு, தனக்கு பிடிக்காத வீடுகளோட இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோட 2 பேர் கல்பனா ஸ்ரீகாந்த் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். பொதுவாகவே 8ஆம் வீடு அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும் மேம். ஏன்னா 8ல் ஒரு கிரகம் இருந்துட்டா நம்ம ஜாதகத்தில் பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். பொதுவாக 8 அப்படிங்கிறது என்ன வீடு? அது என்ன ஸ்தானம்? அது எதெல்லாம் குறிக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 8ஆம் வீடு அப்படின்னு மறைவு ஸ்தானங்கள் 6, 8, 12. 6, 12 கூட பல விஷயங்கள் ப்ளஸ்ஸாக இருக்குது. பட் 8ன்றப்ப ப்ளஸ் இஸ் வெரி லெஸ், மைனஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. முதல்ல பிளஸ்ட் அப்படின்னா 8ஆம் வீட்டில் எந்த கிரகமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறது ரியலி சூப்பர். ஆனால் அதில் குரூப் ஆஃப் கிரகங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாகவே சொல்கிறோம், ரொம்ப பாவம் தான். அவங்களுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும்னா, இப்படித்தான் நெகட்டிவ் தான் இருக்கும், அதை ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் மனசளவில் ரெடி ஆகிக்கணுமே ஒழிய அந்த கர்மா கழியும் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்லணுமே ஒழிய, கண்டிப்பாக அவங்கள நித்திய கண்ட பூர்ணாயுசுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் அப்படின்ற விஷயத்த ஃபேஸ் பண்ணுறதுக்கு 8ஆம் வீட்டில் கிரகங்கள் இருந்தால் ரெடி ஆயிக்கோங்க அப்படின்றது மைண்டில் கிளியர் கட்டாக வச்சுக்கணும். அது எந்தெந்த நெகட்டிவ்ன்றதை அங்கே இருக்கக்கூடிய பிளானட்டை வச்சு இருக்குது. இல்லை ஒரு நன்மைன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த நன்மை என்னென்னா சர்ப்ரைசஸ் அப்படின்றது 8ல் கிரகங்கள் இருந்தாலே இருக்கும். 8ஆம் வீடை குறிக்கிறது சர்ப்ரைசஸ். அந்த பாசிட்டிவ் சர்ப்ரைஸுக்கு பாசிட்டிவான பிளானட்ஸ் இருந்ததுன்னா சான்சஸ் இருக்குது அப்படின்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக மேம். இப்போ 8ஆம் வீட்டில் சூரியன் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கும்? ஏதாவது பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 8ஆம் வீட்டில் சூரியன், அது எது 8 அப்படின்றது மைண்டில் எடுத்துக்கணும். இப்போ சூரியன் அப்படின்னாலே அங்கே தாக்கம் அதிகமாக அவங்களுக்கும் அப்பாக்கும் ஆகவே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, அப்பாவுக்கும் பையனை ரொம்ப பிடிக்கும், பையனுக்கும் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். காலையில் வராங்க, பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் உட்காடுறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது 2 பேருக்குள்ள எரிச்சல் ஏன் தான் வருதுன்னே தெரியாது, டக்குன்னு தள்ளி விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அவன் என்ன பேசினாலுமே அப்பாவுக்கு அவன் மேலே ஒரு அன்பு வராமலே இருக்கும். ஆனால் இவன் ஏங்குவான் அப்பாக்காக. ஸோ அந்த இடத்துல அன்பு டுவர்ட்ஸ் அப்பா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நல்லதாக ஆலோசனை பண்ணி கரெக்டாக அப்பா சொன்னால் கூட அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசு வழியில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத அரசு வழியில் பிரச்சனைகள் வர்றதெல்லாம் அதில் கண்டிப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கரண்ட் பில் கட்டணும் அப்படின்னா, இந்த 8ல் சூரியன் இருந்து என்கிட்ட அஸ்ட்ராலஜிக்கு வந்தாங்கன்னா நான் சொல்லுவேன், 15ஆம் தேதி நீங்கள் கரண்ட் பில் கட்டணும்னா தயவு செஞ்சு உங்களுக்கு 5ஆம் தேதின்னு நினச்சிக்கோங்க சார். ஏன்னா அதுக்கு மேலே தேவையில்லாமல் பண்ணவே வேண்டாம். எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்துட்டு போவான். ஆனால் இவங்க வீட்டுக்கு வரும்போது மட்டும் ஃபியூஸ் கட்டையே எடுத்துகிட்டு போயிடுவான். அந்தளவுக்கு அந்த 8ல் சூரியன் அவ்வளோ ஒன்றும் திருப்தியான ஒரு பாயிண்ட் இல்லை அப்படின்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 8ஆம் வீடு எது, அந்த சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த 8ஆம் வீட்டுக்கும் சூரியனுக்கும் எப்படி அப்படின்றதும் பார்க்கணும். அதில் 8ஆம் வீடு ஃபார் எக்ஸாம்பிள் உச்சமெல்லாம் இருந்தது, ஆட்சி உச்சமாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் 8ஆம் வீடு சிம்மமாகவும் உங்களுக்கு மேஷமாகவும் இருந்ததுன்னா அங்கே ஆட்சி உச்சம் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா பயங்கர டென்ஷனாக இருக்கும். பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இவங்கெல்லாம் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். அந்த ஹீட்னால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸுக்கு இவங்க தன்னை கூல் பண்ணிகிட்டே இருக்கணுன்றதெல்லாம் we used to advise them. பட் ஸ்டில் இதெல்லாம் கர்மா, இதை ஃபேஸ் பண்ணி வெளியில் வரணுன்றதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அப்போ ஓகே இப்படி தான் இருக்கும்னு அவங்க டாக்குமெண்ட்ஸோடலாம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ 8ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கும்? சந்திரன் அப்படின்னு சொல்லும் போதே அதை வளர்பிறை தேய்பிறைன்னு மாத்திரம். பட் தேய்பிறை சந்திரனாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு மைனஸ் கிடையாது 8ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்னத்துக்கு 8ல் சந்திரன் இருந்தால்
ஆனால் அவங்க மனசு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன பண்ணாலுமே ஒரு நிம்மதி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காது. மன திருப்தி அப்படின்றது கிடைக்காது. என்னடா என்ன பண்ணா நீ திருப்தி அடைவேடா, இதெல்லாம் பண்ணிட்டு இன்னுமே யூ ஆர் நாட் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கு. அதே மாதிரி அம்மாவோட கருத்துகள் இவங்களுக்கு, அம்மா பேசுவா நீ சும்மா இருமா உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு சட்டன்னு ஆல்வேஸ் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அம்மானுடைய மனசு வந்து ரொம்ப நோகும். அதுலேயும் சந்திர தசை சந்திர புத்தியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இவங்க டக்குன்னு மேபி ஒரு ஃபேமிலி கெட் டுகெதராக இருக்கும்போது டக்குன்னு அம்மாவை இவங்க பேசுறது, அம்மா இனி வாழ்நாள் முழுக்க இவங்களோட பேசாமலே விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஈட்டி பாயிற மாதிரி இவங்களுடைய வார்த்தைகள் வந்து அம்மானுடைய மனசை நோகடிக்கும். அம்மா சொன்னால் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே கேர் எடுத்துக்கணும். இது சுபகிரகங்கள் பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிரன் பார்க்குறாரு, குரு பார்க்குறாருன்னா அந்த அளவுக்கு தாக்கம் வந்து இருக்காதுன்றதும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும் மேம்? 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா நிஜமாவே ரொம்ப பாவம். நிறைய பேர், அதுவும் அந்த செவ்வாய் வந்து சனியோட வீடு, தனக்கு பிடிக்காத வீடுகளோட இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப 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 டென்ஷன். என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ மிதுன ராசினா செவ்வாய் வந்து 8ஆம் வீட்டில் தான் உச்சமாகும். ஆனால் அவங்களுக்கு அது 8. அப்படி இருக்கும்போது சர்ஜரி சம்மந்தமானது, தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு. அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் காரை எவனோ வந்து இவன் காரை இடிச்சிருப்பாங்க, இவன் வந்து ஏன்டா இப்படி பண்ண, ஆனால் அவன் காட்டில் இருப்பான். கடைசியில் இந்த ஒரு மூமெண்ட்னால லைஃப் லாங் எனிமிட்டி அவனால் சந்திச்சுட்டே வருவாங்க. ஸோ எனிமிட்டி அப்படின்ற பாயிண்டில் நிறைய கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் 8ல் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய போர் அப்படின்றதே ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பொதுவாக நான் சொல்கிறது என்னென்னா, முருகனோட சம்மந்தப்படுங்க. செவ்வாய்னா முருகன், முருகனுடைய ஸ்லோகங்கள் கேளுங்க, திருப்புகள் கேட்டுகிட்டே இருங்க, இன்னும் நீங்கள் படிங்க. இதெல்லாம் பண்ணும்போது அதனுடைய தாக்கங்கள் குறையும். கண்டிப்பாக எதுவுமே வந்து எது பண்ணியும் எல்லா விஷயத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது. பட் இதுதான் வரும், இதுக்கு நீ என்ன குறைக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பண்ணலாம். அதே மாதிரி சகோதரரோடைய அவ்வளவா ஒத்து போகாது. வீடு இதெல்லாம் வாங்கும்போது ரொம்ப யோசித்து பண்ணணும். 8ல் செவ்வாய் இருந்ததுன்னா என்ன சொல்லணும், ஓகே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலி லைஃப் பார்ட்னரோட சேர்ந்து வாங்குங்க, அல்லது அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லாயிருக்கோ அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ ஒரு லேண்டே வாங்குறாங்க சூப்பராக, மற்ற லேண்டெல்லாம் வந்து நல்ல லேக்ஸ்க்கு விற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க லேண்டு விற்கணுன்னா மட்டும் அவங்களுக்கு வந்து ரொம்ப குறைச்சி அல்லது ப்ராப்ளத்துக்குள்ளே மாற்ற மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோடிக்கு வந்து லேண்டு விற்கிறாங்கன்னா அவன் சொல்லுவான், நான் 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், ஆனால் நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடலான்னு சொல்லுவோம். அக்ரிமெண்ட் போட்டதாகவே இருக்குமே ஒழிய சேல் ஆகவே ஆகாது. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது 8ல் செவ்வாய் இருந்தால். ஸோ ரொம்ப ரொம்ப அரசு வழியிலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ல் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்டையோ அல்லது யார் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்களோட கேட்டுட்டு இது என்னென்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மாட்டிக்காமல் இருக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 8ஆம் வீட்டில் புதன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்? 8ஆம் வீட்டில் புதன் அப்படின்றது நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, 4 நல்லவங்களோட சேர்ந்தா புதன் வந்து நல்லவர், 4 கெட்டவங்களோட சேர்ந்தா புதன் வந்து கெட்டவர். அப்போ 8ல் புதன், 8னாலே நெகட்டிவ். அப்போ 8ல் புதன் அப்படின்னு சொல்லும்போது மனசு வந்து கூடாத விஷயத்துக்குள்ளே நாடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ட்ரிங்க் பண்ணும்போது என் கவலையெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு. அவர் கவலையோடு இருக்காருன்றதை விட்டுட்டு அந்த கவலைக்கு ட்ரிங்க் பண்ண போயிடும்ன்ற நெகட்டிவ் தாட் வந்து இவங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ அதுக்குள்ளே அவங்க போய் மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நரம்பு சம்மந்தமாக ப்ராப்ளம்ஸ் இந்த 8ல் புதன் இருக்கிறவங்களுக்கு பார்க்குறோம். அதே மாதிரி அல்சைமர், மறதி, அதே மாதிரி அவங்க ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தால் அவங்க வேற ஏதோ பேசுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த 8ல் புதன் இருந்தது அப்படின்னா தே ஆர் நாட் ஸ்டெடி. அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அவங்க ஒன்று பேசுவாங்க, அவங்க வேற ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்க ஒருத்தர் ஒன்று பேசினா கூட இவங்களை ரிப்ளை பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது இருக்காது. இவங்களுடைய கம்யூனிகேஷன்னாலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இவங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஹீட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் அந்த 8ஆம் வீடு எது, அங்கே புதன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு, அந்த புதனால் என்ன பெனிஃபிட், அதுவும் அந்த புதன் திசையும் அந்த 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய திசை வரும்போது கண்டிப்பாக ஒரு தடவை அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு எந்த இடத்துல எப்படி இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணும். படிக்கிற குழந்தைங்களா இருந்ததுன்னா அந்த புதன் புத்தி, புதன் அந்தரம் எல்லாம் வந்து அவங்க 8ல் புதன் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே மறந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கேஸ் ஸ்டடீஸ் நான் பார்த்தது வந்து எக்ஸாம் எழுதும்போது மேடம் அண்டுக்கு ஸ்பெல்லிங் மறந்துருச்சு, இஸ்ஸுக்கு ஸ்பெல்லிங் மறந்துருச்சுன்னு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். எப்படி மேடம் அண்டுக்கு போய் மறக்குமா அப்படிமோ, ஆனால் அவங்களுக்கு அங்கே ஏதோ மிஸ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன்ற விஷயத்துக்கு நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது ஞாபகம் வச்சுக்கணும்.
இப்போ 8ல் வந்து குரு இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் மேம்? 8ல குரு வந்து நாட் பேட் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்கு வந்து போகும். பட் அது எந்த இடத்துல அந்த குரு இருக்கார், அந்த குருக்கு ஃபேவரபிளான பீரியடா, ஃபேவரபிளாக இருக்காரா, இல்லை குருக்கு பிடிக்காத ஒரு கான்செப்டில் இருக்காரா அப்படின்றது கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். மெயினாக 8ல் குரு இருந்தால் அது சரியில்லாத ஒரு இடத்துல, சரியிருந்தால் ஓகே இஸ் பாதர்ட், ஆனால் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா கரெக்டானவங்க தப்பாக இவங்க கைட் பண்ணுவாங்க. இது பெரிய டேஞ்சர். இது எப்படி, நான் 8ல் குரு இருந்தால் அந்த குரு சரியில்லைன்னா இவங்க போவாங்க கரெக்டான டாக்டர்கிட்ட, அந்த டாக்டர் இவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க. மேலும் அந்த டாக்டர் இவங்க அனுப்பிச்ச நிறைய பேருக்கு அவங்க க்யூர் பண்ணியிருப்பாரு. ஆனால் இவங்களுக்குன்னு வரும்போது மட்டும் அந்த டாக்டர் தப்பாக கைட் பண்ணிடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க இல்லையா, என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. அப்போ ரைட்டானவங்க தப்பாக கைட் பண்ண அது பெரிய டேஞ்சர் தானே. அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவங்க என்கிட்ட வரும்போது நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, எதை எடுத்தாலுமே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் போது ஒரு ட்ரிபிள் ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் சொன்னார் ஹீ இஸ் ரியலி வெல்வாஸ்ன்றதை மட்டும் மைண்டில் வச்சு மாட்டிக்காதீங்க. ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் ஒரு 3 ஒப்பீனியன் வாங்கிட்டு தென் அதை பற்றி அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணணும். 8ல் குரு இருந்தால் கிடையாது மேம். இப்போ 8ல் வந்து சுக்கிரன் இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் மேம்? ரைட். 8ல் சுக்கிரன் அப்படின்றது பெரிய மைனஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் 8ல் சுக்கிரன் இருக்கும்போது அவங்க ஜாலியாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அங்கே வந்து இடைஞ்சல் வரும். சிம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தருக்கு வந்து நல்ல ஒரு 4-5 கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 4-5 கார் இருக்குது. நாளைக்கு இவர் நினைக்கிறாரு, ஓகே நான் வந்து இந்த காரில் நாளைக்கு நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன், அப்போ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, டே நான் இந்த காரை எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிடுவார். சரின்னு சொல்லி கிளம்பும்போது பார்த்தா டிரைவர் வந்து அந்த கார் சாவியை மட்டும் பாக்கெட்டில் போட்டுட்டு வீட்டுக்கு போயிருப்பார். புரியுதுங்களா? அப்போ இந்த ஜாலின்ற ஒரு விஷயம் வந்து திருப்தியாக அவர்னால் எடுத்துகிட்டு போகவே முடியாது அப்படின்றது ரொம்ப கிளியராக இருக்கணும். அதே மாதிரி 8ல் சுக்கிரன் இருந்து அது கூடாத இடத்துல இருந்ததுன்னா நம்ம மறைவு உறுப்புகள் செக்ஷுவல் ஆர்கன்ஸில் சில பிரச்சனைகள் வரதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அவங்க அங்கெல்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம லோஷன்ஸ் எதெல்லாம் வந்து அழகுக்காக பண்ணுறீங்களோ அந்த அழகு சாதனங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது அலர்ஜின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 8ல் சுக்கிரன் இருந்ததுன்னா எதெல்லாமே ஒரு டெஸ்ட் டோஸ் பார்த்து பண்ணுறது, புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க அப்படின்றது. 8ல் சுக்கிரன் இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்தால் நான் என்ன சொல்வேன்னா, புது ட்ரெஸ் அப்படியே போடாதீங்க. அந்த குழந்தைக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. அலர்ஜி வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்றது கிளியராக வந்து சொல்லுவோம். சிலருக்கு சொல்லுவாங்க இந்த பிராண்டே எனக்கு ஒத்துக்கலை அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் பார்க்கும்போது 8ல் சுக்கிரன் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ 8ல் வந்து ராகு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் மேம்? 8ல் ராகு அப்படின்னாலே வந்து அது சர்ப்பதோஷம் அப்படின்னு கருதப்படுது. கண்டிப்பாக அவங்க பார்க்கறது தடை தாமதம்ன்றது நிறைய இருக்கும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அவங்களுக்குன்னு பண்ணும்போது அவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு பண்ணும்போது எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் அட்லீஸ்ட் 5 பிளானாவது போட்டுக்கணும். டிரைவர் வரலன்னா நம்மளே ஓட்டலாம், இந்த டிரைவர் வரலன்னா அடுத்த டிரைவரை கூப்பிடலாம், இல்லை ட்ராவல்ஸோட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே அலர்ட் அப்படின்றது இல்லை அப்படின்னா போகிற எந்த ஒரு விஷயமே தடை தாமதத்தினால் அவங்களுக்கு மைனஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 8ல் ராகு இருக்கிறவங்க மறைமுக எதிரிகளால் நிறைய பிரச்சனைகள் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா உள்ளதை உள்ளபடி கண்ணில் படாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப நல்லவன், அவன் வந்து அவ்வளோ சூப்பராக வந்தவன தான் அப்லிஃப்ட்மெண்ட்டுன்னு எல்லா சீக்ரெட்ஸும் சொல்லியிருப்பாங்க. கடைசியில் அவன் தான் ஆப்பு வைக்கிறவனாக இருப்பான். ஸோ அப்படிப்பட்டவங்களெல்லாம் 8ல் ராகு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதே சுபகிரகங்கள் பார்வை இருந்தது அப்படின்னா அதனுடைய தாக்கங்கள் வந்து கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி எதுவுமே அவங்க வந்து பேசும்போது ஏற்ற மாதிரி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்றது தெரிஞ்சு பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் 8ல் ராகு இருந்தால் நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் யாரையாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா see their eyes and talk. அகெயின் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா, என்ன புரிஞ்சுக்கிட்டேன், எத்தனை மணிக்கு நீ நாளைக்கு வரணும்னு சொன்ன அப்படின்னு கிராஸ் கொஸ்டின் கேட்டு அவங்க கரெக்டாக வருவாங்களான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் மார்னிங் 5 மணிக்கு நீங்கள் வர சொல்லியிருக்கீங்கன்னா 4:15 நீங்களே அவங்களுக்கு வந்து கால் பண்ணி, என்னப்பா கிளம்பிட்டியா, வா நம்ம எல்லாம் சேர்ந்து காஃபி சாப்பிடலாம், 5 o'clock ஷாப்பாக வந்துருப்பா. See you're giving an alarming message and seeing that they come to you in the proper way. 8ல் ராகு கொஞ்சம் கேர் எடுக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ 8ஆம் இடத்துல வந்து கேது இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் மேம்? 8ஆம் வீட்டில் கேது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு முதல்ல நான் சொல்லுவேன், 8ல் கேது இருந்தால் பல பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, 8ல் இருக்கிற கேது எனக்கு மட்டும் நடக்கவே நடக்காது,
தெரிஞ்சது தானே, எங்கே போனாலும் பிரச்சனை தான் அப்படின்ற நெகட்டிவ் வேர்ட்ஸ் நிறைய சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் அவனுடைய ஜாதகம் எடுத்து பாருங்கள். அவனுக்கு 8ஆம் வீட்டில் கேது இருக்கும். அதுவும் அது சனி வீடாக இருந்து அந்த சனியும் சூப்பராக ஜாதகத்தில் இருந்து அங்கே கேதுவும் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை தான். மெயின் கான்செப்ட் என்னென்னா, அவங்க ஆன்மீகத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. ஏன்னா எதுவுமே நடக்கலான்னு போது சரி கோயிலுக்கு போனேன் ஒரு திருப்தியாக இருந்தது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவங்க மெடிடேட் பண்ணணும். ப்ளஸ் 8ல் கேது இருக்கிறவங்க எது எடுத்தாலுமே தான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு போர்ஷன், அது அவங்கள பொறுத்தது 1% 10%றது பாயிண்ட் கிடையாது. ஆனால் ஆத்மார்த்தமாக என்னுடைய சம்பளம் வந்துதா ஃபர்ஸ்ட் வந்து நான் இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன். ஆன்மீகம் அப்படின்றது நம்ம சனாதன தர்மத்தில் சொல்கிறது கோயில் குலத்துக்கு மட்டும் இல்லை, உண்மையாக முடியாதவங்களுக்கு பண்ணுறதும் ஹெல்பிங் ஹியூமனிட்டியும் ஆன்மீகம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ஷனை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ணும்போது ஒரு நிம்மதி, அதாவது செல்ஃபாக ஹாப்பினஸ்ஸாக அவங்க கொண்டு வரணும் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கணும். அருகம்புல் அவங்களோட இருக்கிறது ரொம்ப சிறப்பு. விநாயகருக்கு இம்பார்ட்டன்ஸ் நல்லா கொடுத்துட்டே வர விநாயகருக்குன்னு நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்திய எல்லா ஸ்லோகங்களுமே இது கேட்கும்போது இந்த 8ல் கேது இருக்கும்போது நெகட்டிவிட்டி அப்படின்றது கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆமாம் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஃப்ளைட் வந்து 1 டே டிலே ஆயிடுச்சு, ஓகே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு ரகம். ஆனால் அங்கே போய் மீட்டிங் வந்து அங்கே போய் சேர்ந்த உடனே ஒரு மீட்டிங் இருக்குது, அவ்வளோ முக்கியமான மீட்டிங், அங்கே போன உடனே தான் தெரிஞ்சிச்சு அப்படின்றதெல்லாம் 8ல் கேது மாட்டிக்குவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நான் அஸ்ட்ராலஜி பார்க்குறதே எதுக்காகனா நெகட்டிவ் இருக்குன்னு தெரிஞ்சு பயப்படுறதுக்காக இல்லை, அதை எப்படி ஓவர்கம் மேக்ஸிமம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ப்ரொசீட் பண்ணிட்டோன்னா திங்ஸ் வில் பி யூஸ்ஃபுல். கண்டிப்பாக 8ஆம் இடத்துல கூடிய 9 கிரகங்கள் பற்றியுமே விலாவரியாக பார்த்தவும் கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி மேம். வணக்கம்.